லீக்ல செகண்ட் இருக்காங்க. ஸ்டார்டிங் சீசனை அப்படி இப்படின்னு தான் ஆரம்பிச்சாங்க மான்செஸ்டர் சிட்டி. ஆனால் இப்போ திடீர்னு பார்த்தா 4 பாயிண்ட்ஸ் தான் டிஃப்ரென்ஸ் இருக்குது. எப்படா வந்தீங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. அதில் மெயினாக இந்த மேட்ச்சில் வந்து நியூ கேசல் கூட ஆடுறாங்க, சென்ட் ஜேம்ஸ் பார்க்கில் ஆடுறாங்க. பெரிய விஷயம் தான் சென்ட் ஜேம்ஸ் பார்க்கில் ஆடுறது. அது ஒரு சைடில் இருக்கட்டும், நான் வரேன். அதுக்கு முன்னாடி வந்து இந்த போஸ்டரில் டோக்கு வந்து எப்படி இவால்வ் ஆகிருக்காரு எனக்கு தெரிஞ்சு இப்போ ஒரு பயங்கரமான த்ரெட்டாக இருக்கிறது சிட்டியில் டோக்கு. ஸோ அன்டவுட்டட்லி ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளேயர் சிட்டி ஸ்குவாடில் இப்போ இருக்கிறதுல. ஸோ லிவர்பூலை பிரிச்சுட்டாங்க சிட்டி, பீங் ஆனஸ்ட். ஸோ அதே மாதிரி தான் நெக்ஸ்ட்டு வந்து ஹாலண்டும் இருக்கார். ஸோ நார்வேவை வேர்ல்ட் கப்புக்கு 1998க்கு அப்புறம் எடுத்துகிட்டு போய் சேர்க்குறாரு. பெரிய விஷயம் அது. ஸோ ரொம்ப பெரிய ஒரு தருணம் ஹாலண்ட் பொறுத்த வரைக்கும் அது வேர்ல்ட் கப் ஸ்டேஜில். ஏன்னா அவர் நார்வேலாம் குவாலிஃபை ஆகுமா அப்படின்ற மாதிரி இருந்தோம். ஸோ அது ஒரு பெரிய இது. ஸோ நியூ கேசல் அதர் சைடில் கொஞ்சம் ஃபார்ம் புவராக தான் இருக்குது. ஒரே ஒருத்தங்கிட்டேருந்து கோல் வருது. அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஓல்ட்மேடு. ஸோ இவரும் வந்து இன்டர்நேஷ்னலில் போட்டு பூந்து விளையாடுறாரு. ஜெர்மனிக்கு கோல்ஸ் மேலே கோல்ஸ் அடிக்கிறாரு. அது இல்லாமல் எனக்கு தெரிஞ்சு இந்த வேர்ல்ட் கப்பில் டெஃபினட்டாக ஸ்டார்டராக இருக்க போகிறாரு, டவுட்டே வேணாம். நியூ கேசலுக்குமே இவர் தான் ஹார்ட் கேரியாக இருக்கார். முடிஞ்ச அளவுக்கு இவர் தான் அடிக்கிற கோல்ஸ் எல்லாமே ஓல்ட்மேட் கிட்ட தான் வருது. ஆனால் இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் டெஃபினட்டாக நியூ கேசலை சிட்டி ஆடுற ஃபார்முக்கு செஞ்சிட போகிறாங்கன்னு எனக்கு தோணுது. ஒரு 2-0 இல்லை 3-0 டெஃபினட்டாக சிட்டி கிட்டேருந்து வரப்போகுது. ஹாலாண்டு எல்லா மேட்சும் அடிக்கிறான், சொல்லவே தேவையில்லை. எவ்வளோ டிஃபென்ஸ் வந்தாலும் ஹாலாண்டுக்கு வந்து அது ஒரு இது என்னடா அது அப்படின்ற மாதிரி தான் இருக்கான். மீன்வெல் டோக்கு பூந்து விளையாடுறான். டீம் போடணும்னு விளையாட ஆரம்பிச்சிட்டான். டீம் ப்ராப்பர் செட். ஸோ டெஃபினட்டாக 3-0 ஃபார் சிட்டி நான் சொல்கிறேன்.